ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொமோவில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுனது தாங்க. அதாவது கம்ருதீனுக்கு வந்து ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இந்த டாஸ்க் விஷயத்தில் இல்லை. அவர் விஜய் சேதுபதிட்டு என்ன பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதாவது டாஸ்க் படிக்கும்போது வேணா என்னை குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட ஏற்றுப்பாங்க. பிகாஸ் சரி டாஸ்க் படிக்கும்போது ஏதோ ஒன்று நம்ம அந்த ஆர்வத்தில் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறப்ப குத்துறாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது அது ரூல்ஸ் புக்கில் இல்லை. ஸோ விஜய் சேதுபதி போட்டு புரட்டி எடுக்கிறாப்புல இந்த ப்ரொமோவில் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொமோவோடைய ஹைலைட்டு. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. லைக்கே பண்ண மாட்டீங்க, அதை பண்ணிடுங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரொமோ அப்படிங்கிறது சும்மா வேற லெவலில் விஜய் சேதுபதி சம்பவம் பண்ணிட்டாரு. ஏன்னா கமருதீனுக்கு வந்து ஒன்றும் புரிய மாட்டேது. ஆக்சுவலாக ஹீ இஸ் அ குட் ஹியூமன் பீயிங், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் டாஸ்க்காக பார்க்குறது ஒன்று இருக்குது. ஓகேவா, டாஸ்கில் இருக்கிற அந்த ஓட்டைகளை வைத்து நம்ம வந்து கேம் விளாடலாம். ஆனால் டாஸ்க்லேயே ஓட்டையை போடக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து கமருதீன் பண்ணுறாரு. அதாவது என்ன டீட்டெயிலாக எழுதியிருந்தது அப்படி அந்த டாஸ்கில் அப்படின்னா, நீங்கள் அசர்றப்ப தான் குத்தணும். அப்போ நீங்கள் எப்போ அசர்வீங்க? ஒன்று தண்ணி குடிக்க போகும்போது அசர்வீங்க, இல்லை சாப்பிடும்போது அசர்வீங்க, இல்லை பாத்ரூம் போகும்போது அசர்வீங்க, இல்லை தூங்கும்போது அசர்வீங்க, இல்லை நீங்கள் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க, எவன் வந்து குத்துனாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிட போகுது. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது. இல்லை உங்களை பேச்சு கொடுத்து இங்கே குத்த வைக்கலாம். இவ்வளோ தான் பண்ண முடியும். நேற்று வினோத் வந்து சபரியை குத்துனாரு பாருங்க, அந்த மாதிரி வந்து குத்தலாம். இவ்வளோ தான் மேட்ரு. பட் கமல் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அவர் டென்ஷன் ஆனது நான் சொல்கிறேன், ரியலாக டென்ஷன் ஆனது வந்து டாஸ்க் லெட்டர் வந்துச்சு படிக்க போகிறாங்க. அப்போ சபரி எதுவும் நிற்கும் போது அவன் வந்து அங்கே போயிட்டான். சரி யாரும் டாஸ்க் இருக்கிறதுனால குத்த மாட்டாங்க, அது ஒரு ஃபேராக இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் போகிறான். அது இன்னும் உண்மை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவன் அங்கே போன என்ன பண்ணிச்சு, சுபிக்ஷா பொண்ணு வந்து பின்னாடி ஏற்றிடுச்சு. ஏற்றிட்டு இதான் என்னுடைய கேம், இதான் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. உடனே எல்லாத்துக்கும் வந்து டென்ஷன் ஆகி போச்சு. என்னம்மா நீ இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் கேம்ன்ற, அப்போ நாங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், என்ன புளிப்பு அப்படின்ற மாதிரி புளிப்பு விட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வராப்புல, போங்கடான்னு சொல்லிட்டு அங்கே தான் வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறாப்புல, அது வரைக்கும் பாத்ரூம்லாம் போல அவர். சரி ஒன்று குத்திட்டீங்களா, அடுத்து குத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இழந்துட்டார், தன்னுடைய கான்ஃபிடன்ஸ் இழந்துட்டார். இதுதான் பிக் பாஸ். இந்த கான்ஃபிடென்ட்டை உங்களை உடைப்பாங்க. உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டார்கெட்டும் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் தாங்க முடியலன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர் கிட்ட நீங்கள் எப்படி நீங்கள் வந்து தாங்க முடியும்? ஏன்னா இது சும்மா பேசிக்கான ரூல். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அப்போ வந்து பிக் பாஸே எவ்வளோ கடுப்பாகி சொல்லுவார். அப்படிங்கிறப்ப ஹெச்எம் அப்போ எவ்வளோ கடுப்பாகி பேசுவார். இவெல்லாம் ஹெட் மாஸ்டர் ரேஞ்சுங்க நம்ம விஜய் சேதுபதிலாம். அப்போ என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது விஜய் சேதுபதி கிட்ட. அங்கே வந்து கூணி நிற்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. அங்கே வந்து கனியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல, நீ அது ஓகே, நீ ஃபேராக அன்ஃபேராங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் நீ ரூல் புக்கை வந்து படிச்சியா இல்லையா? அதில் என்ன சொல்லியிருக்கோன்ட்ட டைமென்ஷன் ஆஃப் த கேமை எப்படினாலும் ஆடலாம். ஒரு கேமை நீ அடித்து ஆடலாம், அணைச்சி ஆடலாம், நீ எப்படினாலும் ஆடலாம். நீ அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு சிந்தனைகளும் அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்களும் வந்து புகுத்துறாங்க. அப்படி இருந்து அவர் கேட்கல. ஸோ பாரதி கிட்ட போகும்போது பாரதி நல்லா ஏற்றி விட்றாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் இல்லைடா கமருதீன், நீ கரெக்டு தான்டா, இவங்க இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்வதி கமருதீனை யூஸ் பண்ணுறாங்க, வேணும்னா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க பார்வதி. ஏன்னா அதோட கேம், அவங்களுடைய கேம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அது எந்த தப்பும் இல்லையே அவங்களுடைய கேம்லேயும். ஏன்னா அப்படி தானே ஒருத்தனை அடிச்சாகணும். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எவனுடைய மைண்டை கொலாப்ஸ் பண்ணுறோமோ கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ கமருதீன் வந்து வாயை விட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு தப்பு. கம்ப்ளீட்டாக வந்து நீ ஏன் குத்துற, நீ ஏன் குத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே செம காண்டாய் ரம்யா ஒரு பக்கம் ஏற, ஒரு பக்கம் சுபிக்ஷா ஏற, ஒரு பக்கம் பார்வதி ஏற்றி விட. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திங்குன்னு கரகம் வந்து ஆடிச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சரி எங்கேயாவது தூத்துக்குடி பக்கம் திண்டுக்கல் பக்கம் ஓடிடுவாங்க முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வாண்டடா வண்டியில் ஏறி திருப்பி வந்து அங்கேயே உட்காந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு திருப்பி சண்டை வலிக்கிறான். ரம்யா கிட்ட நைட்டு ஃபைட்டு, சுபிக்ஷா கிட்ட ஃபைட்டு, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபைட்டு போகுது. அதுவும் ஆதினெல்லாம் விட்டு கிளிக்கிறா. அப்போ மக்கள் செல்வனை கலாய்ச்சி விட்டாங்க. அதாவது இந்த மாதிரி பிக் பாஸ் ஹோஸ்ட் நீ வந்து மரியாதை கொடுத்து பேசுறது கிடையாது, நீ எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுவிட்டேன். அது விஜய் சேதுபதிக்கு இன்னும் டபுள் ஆகிருக்கும். ஏண்டா நானே செவனேன்னு இருந்தேன் ரோட்டில், நீ ஏன் மேலே தூக்கி சாணி அடிச்சுன்னா நான் ஒன்று அடிக்காமல் இருப்பேன்னு சொல்லிட்டு மொதல் டாப்பிக்கே வந்து விஜய் சேதுபதி வந்து இறங்குறாரு. என்ன சார் காப்பி அப்படின்றாங்க, இல்லை கமருதீன் அப்படின்றார். ஏன்னா அந்த லெவலுக்கு மனுஷன் கோவப்பட்டு அவனை உரிச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்து உரிக்கிறான். தேங்காய் உரிக்கிறான். அவன் வந்து அப்படியே நிற்கிறான். மாட்டிக்கிட்டோம், இன்றைக்கி நம்மளை வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அப்படியே வந்து நிற்கிறான். என்ன பண்ண முடியும்? அவனை பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் வந்து பாவமாக தான் இருக்குன்னு வைங்களேன். பட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரிலாம் வந்து கேம் விளாட முடியுமா? இந்த மாதிரி கேம் விளாடினா மக்களுக்கு எப்படி பிடிக்கும்? நீ என்ன தான் ஆள் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அசீம் கேம் அப்படின்றீங்க. அசீம் வந்து அடிச்சு ஆடுவாருங்க கேமு.
ஒன்று டாஸ்க் விளையாட விடுவான், இல்லை உடச்சி போட்டுருவான், இல்லை வந்து இருக்க விட மாட்டான். அந்த மாதிரியும் ஒரு கம்பீரமும் வந்து கமருதீன் மிஸ் ஆகுது. நல்லவன் மூமெண்ட்டை வச்சு நீங்கள் ஒன்றும் நாக்கு வலிக்க முடியாது பிக் பாஸில். நீங்கள் நல்லவனாக இருந்தால் பிக் பாஸ் நீங்கள் போகவே கூடாது. எப்படி ஏமாற்றணும், எப்படி குளிக்கணும், எப்படி கண்டென்ட் கொடுக்கணும், எப்படி செக்ஸ் காட்டணும், எப்படி கிஸ் அடிக்கணும், இதெல்லாம் வந்து பிக் பாஸ்க்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டி. அந்த குவாலிட்டி இருந்தால் தான் நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளேயே போக முடியும். அந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கமருதீன் ரோஸ்ட் அப்படிங்கிறது நிஜமாகவே தேவை தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஓகே. ஸோ விஜய் சேதுபதி அவர்களுடைய முதல் ப்ரோமோ பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு மாஸ்க் என்ன கலட்டினாங்களா ஒழுங்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுவிட்டார். என்னடா அது கரண்ட் போகுதா? சரி, ஒரு கிளிக் ஆச்சு, அதான் கேட்டேன். ஓகே. இப்போ நம்ம சேதுபதியுடைய ப்ரோமோ வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து சும்மா சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வந்து சொல்கிறேன், எபிசோடில் இன்னொரு சம்பவம் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் நான் பண்ணுறேன். ஓகே, அதை நான் சொல்கிறேன். இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். மஸ்ட் அவர் கூப்பிட்றாரு பாருங்க, மிஸ்டர் கம்மு. எப்படி மிஸ்டர் கம்மு? ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்னையா உனக்கு பிரச்சனை? நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் வந்துட்டு இருக்கேன். இவன் வேறு என்ன சாவடிக்கிறான்றா விஜய் சேதுபதி. கரெக்டு தானே? டாஸ்கில் கவனமாக இருக்கும். இப்படியா சொல்லணும் சார்? எனக்கு அது அன்ஃபேராக இருந்துச்சு சார். அந்த இடத்துல டென்ஷனாகி நான் வெளியே போயிட்டேன். சொல்ல தெரிலங்க. ஏங்க நான் சாஸ்லாம் தெரியாமல் எனக்கு தெரியுங்க. நான் ரூல்ஸ் புக்கெலாம் படிச்சிருக்கேன். நான் எபிசோடும் பார்க்குறேன். நீ மூடிட்டு அப்படின்ற மாதிரி சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்டாப்புல. சரியா? ஒரு பக்கத்தில் என்னடா நீ பேசிகிட்டு இருக்கா கொய்யால அப்படின்ற மாதிரி கிழிச்சு விட்டாப்புல. ரூல்ஸ் படிங்க புக் இருக்கா அப்படின்னு. நான் இதைத்தான் சொல்கிறேன். சிவின் கணேசன், அர்ச்சனா ரவிச்சந்திரன், பிரதீப் ஆண்டினா பட்டுக்க போட்டுருவாங்க ரூல்ஸை. பட்டுக்கு போட்டு உள்ளே வச்சு வாருவாங்க கண்டஸ்டண்ட்டை. இவங்க எவனுமே ரூல்ஸ் புக்கு தூக்க மாட்டுறாங்க. அது அங்கே தானே இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டாலும் நம்மளை பைத்தியக்காரன்றான். பாருங்க, ரூல்ஸ் அது கரெக்டாக இருக்குது. எங்கே அசர நேரத்தில் குத்த வேணும் அப்படின்ட்டு ரூல்ஸை நான் மாற்றி எழுதி கொடுக்குவா? மூதேவி மனம் போனாத வழி விளையாடுன்னு எழுதி கொடுக்குவாடா? மூஞ்சி மோரையும் பார். ஏன் அப்படி இருக்க? பாத்ரூம் போகும்போதே நீ சொல்லிட்டு போகிற, பாத்ரூம் போகிறேன் குத்துறேன் குத்திக்கோண்டா. அப்புறம் சும்மா இருப்பேன். பாத்ரூம் போயிட்டு வந்தால் நீ ஏன் குத்திக்கிறாங்கன்ற? என்னடா நீ யார்? நீ இந்த சைடில் பேசுகிறோம் அந்த சைடில் பேசுகிறோன்னா பாத்ரூம் போகிறோம் குத்திக்கோன்ற. பாத்ரூம் போனால் ஏன்டா குத்துறேன்ற? அப்போ குத்த வேணாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. என்ன அந்த போட்டுக்கு ரூல்ஸ் படி குத்துறது கரெக்டாக இல்லையா? சரிதான், அப்போ நீங்கள் கிளம்பு அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து ரூல்ஸ் புக்கை போட்டு பிரித்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் என்னப்பா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ டாபிக் இருக்குது, இந்த டாபிக் பேசணுமா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கு நம்மளும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும் போல தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தக்கன்னு டாபிக் மின்னுது. இன்னமும் இதில் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பிடிச்சி இழுத்து பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் நல்லவன் தான். ஆனால் நல்லவன் இந்த பிக் பாஸ் ஷோக்கு லைக் ஆகுதுப்பா. எதாவது திருட்டுத்தனமாக யோசிக்கணும், காலை பிடிங்கி விடணும், ஃபேராக விளையாடுறதெல்லாம் இங்கெல்லாம் விளையாடக்கூடாது. அடித்து இறங்கி விளையாடுப்பா கமருதீன். இந்த ரோஸ்ட்டுக்கு அப்புறமாச்சு கமருதீன் திருந்து வர அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. அடுத்து சனிக்கிழமை நிகழ்வுகள் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறக்குவோம். ஸோ அதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்